அடாடே அடா சொல்லக்கண்ணே. ஆமா ஜெயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே. நேற்றே வரையும் நான் எதிர்பார்த்தனே. சரி வாமா ஜெயா உள்ள பாப்பா. பார்த்து நேற்றே வருவேன்னு எதிர்பார்த்தேன். அண்ணே நேத்திக்கே வரலான்னு இருந்தோம். திடீர்னு பார்த்தா நம்ம லட்சுமி கண்ணு போட்டுருச்சு. நீ சின்ன வயசுல சீம்பால் நல்லா சாப்பிடுவாமே. ஆமா அப்பதான் சொன்னிச்சு. அதனால அப்படியே சீம்பால் உனக்கும் சேர்த்து எடுத்து வந்திருக்கோம். அப்படியா? சரி. ஏமா ஜெயா நின்றுட்டு இருக்க? உட்காருமா. ஆனா உட்காரு. ஜெயா வயசுக்கு வந்தப்போ பார்த்தது. வயசுக்கு வந்ததுன்னு கூட தெரியாம குட்டை பாவாடை போட்டுட்டு அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு பாரு நெடு நெடுன்னு வளர்ந்துட்டா. எப்பா செல்லக்கண்ணே, வந்ததுலேருந்து நீ தான் பேசிகிட்டு இருக்க. ஜெயா எதுவுமே பேச மாட்டேங்குது. ஐயோ அண்ணே, அவளை பேச மட்டும் சொல்லாதீங்க. நாங்க வந்த ரயில் தோத்துரும். அவ்வளோ சத்தமா பேசுவா. சும்மா இருங்க மாமா, எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏம்மா ஜெயா, உன் முறமாம உன்னை கிண்டல் பண்ணாமல் வேற யாரும் கிண்டல் பண்ணுவா? அண்ணே எப்படியோ நல்லபடியோ வீடு வந்து சேர்ந்துட்டோம். நான் ஒரு நல்ல வேலையாக பார்த்துட்றேன். அப்புறமா நானும் இவ்வளவு தனியாக வீடு பார்த்து போய்க்கிறேண்ணே. அப்பா நீ நம்ம ஊருக்காரங்கிறத நிரூபிச்சிட்டிய. கடல் மாதிரி வீடு இருக்கு. இதுதான் என்னுடைய வசந்த மாளிகை. பணத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை. இவ்வளோ பெரிய வீட்டில் தனியா இருக்கேன். வசந்த மாளிகைன்னு தான் பேரு. ஒரு வசந்தம் கூட என்கிட்ட இல்லை. நீங்க எத்தனை நாளைக்கு வேணாலும் இங்க தங்கிக்கலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. நீங்க 2 பேரும் இங்கேயே தங்கிக்கிட்டீங்கன்னா ஜெயா கையால வாய்க்கு ருசியா கொஞ்சம் சாப்பிடுவேன்ப்பா. என் காலத்தை அப்படியே நான் ஓட்டிடுவேன். அவ்வளவுதானே மாமா, நல்ல வாய்க்கு ருசியா நான் சமைச்சேன் எப்படி கலக்கிறேன்னு மட்டும் பாருங்க. அண்ணா கடைசியில் ஒன்று சொன்னா பாரு, அதை மட்டும் மனசில் வச்சுக்கங்க. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலை தாங்க. கலக்கிடுவா, பார்த்துக்குங்க. நான் சமைச்சா உங்களுக்கு கலக்குமா? ஏப்பா ஜெயா அப்படியே சமைப்பா. ஜெயம்மா நீ எப்படி சமைச்சாலும் நான் சாப்பிட்றேம்மா. மாமா வா மாமா, உனக்காக நான் எவ்வளவு நாள் காத்திருக்கேன். ஏதாவது பண்ணு மாமா. வலி என்ன இது? என் மாப்பிள வெளியே படுத்திருக்கான். இப்ப போய் மாமா அவரு தூங்கி இருப்பாரு மாமா. நீ வா, நான் உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன். உனக்காக 3 வருஷம் தூங்காம நீ எப்ப வருவான்னு காத்துட்டு இருக்கேன் மாமா. மாமா அவரு தூங்கி இருப்பாரு மாமா. நீ வா, நான் உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன். ஐயோ கனவா? ச்சே, கடைசி வரைக்கும் இந்த கட்டில கனவு தான் காணணும் போல இருக்கு. வசந்தம் மாளிகையில் ஒரு வசந்தமான வாசம்.
ஜெயா, என்ன மாமா தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? இன்னைக்கு தாம்மா இந்த வசந்த மாளிகையே ஒரு வசந்தமா இருக்கு. செல்லக்கண்ணு வேலைக்கு போயிட்டானா? அவரு காலமுறை 7 மணிக்கே போயிட்டாரு. ஏதோ அவசர வேலையா. நீங்க எழுந்திருச்சா உங்களுக்கு காஃபியும் டிஃபனும் கொடுக்க சொன்னாரு. இந்தாங்க குடிங்க. என்ன மாமா காப்பி எப்படி இருக்கு? கும்முன்னு இருக்கு. காப்பி சூப்பரா இருக்குங்க. நான் இங்க ஆத்துனா அங்க தூக்கும். என்ன மனத்தை சொன்ன மாமா. சரி நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். என்ன அப்படி பாக்குறீங்க? போய் உட்காருங்க, வரேன். குளிச்சுட்டு தலையெல்லாம் துவட்டாம வந்திருக்கீங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, டவலை தேடி பார்த்தா கிடைக்கல. சரி பரவாயில்ல இருக்குன்ட்டு வந்துட்டேன். இட்லி எடுத்து கமகமன்னு ஒரு 4 இட்லி சாப்பிடுவோம், பசிக்குதுமா. இப்படி இருந்தீங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சிரும். இருங்க வரேன். ஏயா என்ன மாமா இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல தலையெல்லாம் துவட்ட வேணாமா? சொல்லுங்க. என்ன ஜெயா, அண்ணா சாப்பிட்டாரா? எழுந்துட்டாருங்க, இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்காரு. இனிமேல் தான் சாப்பிட போறாரு. மணி என்னமா ஆகுது? வரும்போதே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? கரெக்டா நேரத்துக்கு அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னா இல்லையா? மனசு நோகாம நடந்துக்குமா? சரிங்க கொடுக்குறேன். சரி நான் வரதுக்கு நைட்டு 10 மணி ஆயிடும். நீ என்னை எதிர்பார்க்காத. ஐயாவை நல்லா பார்த்துக்கோ, சரியா? சரிங்க. சரி நான் வைக்கிறேன். சரிம்மா. இத்தனை காலமாக நான் உண்டி கட்டியாக வாழ்ந்துட்டேன். வயசு பொண்ணு நீ என் பக்கத்தில் வரவும் நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். இதை செல்லக்கண்ணுக்கிட்ட எதுவும் சொல்லிடாதம்மா. அவரு தான் மாமா ஃபோன் பண்ணாரு. என்னம்மா சொன்னாரு? உங்க மனசு கோணாம என்ன நடந்துக்க சொன்னாரு. சரி சரி இருங்க, நான் போய் சட்னி சாம்பார்லாம் எடுத்துட்டு வரேன். இருங்க. ஜெயா, கை நீட்டுங்க, நீட்டுங்க. என்னம்மா காரெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அடாடா, என்ன ருசியா இருக்கு. இந்த சாம்பார் செஞ்ச கைக்கு தங்கத்திலே வளையல் போடலாம்.